எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே வணக்கம். இன்றைய தலைப்பாக நானும் ரமண மகரிஷி பகவான் ரமண மகரிஷியும் என்ற தலைப்பிலே எனது சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அமானுஷ்ய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன். வெகு நாளாக இந்த வீடியோ பதிவு செய்யணும் ஒரு ஆசை, அப்படியே தட்டி போட்டுக்கிட்டே வந்துருச்சு. அதனால தான் இந்த ஒரு ஆன்மீக கோலத்தில் இருக்கேன். பகவான் ரமணரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க திருவண்ணாமலையில் அவரோட ஆசிரமம் இருக்குது. மிகப்பெரிய நான் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய குரு பகவான். குருங்கிறத பகவான் பகவானே மனித குரு எடுத்து வந்து குருவாக போதித்தார் என்று தான் எனது அபிப்பிராயம். அவர் மனிதர் அல்ல, அவர் பகவானே தான். நான் கடவுளை நேரில் பார்த்துருக்கான்னு கேட்டால் ஆமாம் யாருன்னு சொன்னால் ரமணரை தான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மனிதர், உன்னதமான ஆத்மா, பேராத்மா, பரமாத்மா, மனிதர்னு சொல்லக்கூடாது. இப்போ தலைப்புக்குள்ளே போவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடியவரை சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி. இப்போது ரமணரை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன போதித்தார், என்ன அவர் புதிதாக சொன்னார்னா அத்வைத வேதாந்தம். அத்வைதத்தை தான் அவர் போதித்தார். அத்வைதத்தை வேறு வகையில் பாமரனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மிக எளிதாக நமக்கு தெளிவுபடுத்தினார். ஒரே வார்த்தை, நான் என்பது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நான் யாருன்னு கேள்வி கேட்டு தியானம் பண்ணால் நான் யாருங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நான் அந்த கடவுளே தான் நான் கடவுளுங்கிறது புரிஞ்சிடும். இதைத்தான் அவர் சொன்னார், வேறு ஒன்றும் புதுசாக சொல்லலை. வேதத்தில் உள்ளதான் சொன்னார். அத்வைத வேதாந்தத்தை தான் சொன்னார். ஆதிசங்கர் சொன்னதான் சொன்னார். மிக எளிமைப்படுத்தி மிக அதை நாம் கைக்கொள்வதற்கும் அதை அடைவதற்கும் அந்த ஞானத்தை தெளிவு பெறுவதற்கும் மிக எளிய வழியை காட்டினார். இப்போது நானும் ரமணரும், இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்கிறேன். உங்களில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். எல்லாருக்கும் மேக்ஸிமம் இருக்கும். அது எப்போன்னா திடீர்னு இப்படியே எங்கேயாச்சும் உட்காந்துருப்பீங்க, அல்லது திடீர்னு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அல்லது வேறு ஏதாச்சும் இப்படி சிந்தனையில் இருக்கும்போது திடீர்னு நான் யார் சில சமயத்தில் கண்ணாடி வைப்பேன். இந்த கண்ணாடியில் ஒரு உருவம் தெரியுது, இதுவா நான்லாம் யார், நம்மளாம் யார், எதுக்கு பிறந்திருக்கோம், யார் அப்படின்னு ஒரு கேள்வி பிறக்கும். பிறந்தவுடனே நீங்கள் உடம்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் தெரியாது. ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ வேணாம் இந்த சிந்தனைக்கெலாம் போக வேணாம்ப்பா, பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்னு பயத்தில் டக்குன்னு ஒரு சில நேரம் ஒரு 3 செகண்ட் கூட இருந்திருக்காது அந்த உணர்வு. நான் யாருன்னு கேட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவீர்கள். நான் யாருன்னு கழிக்கும்போது நான் ஒன்றும் இல்லையே நான் அப்படின்னு ஒரு விதமான ஒரு பதஷ்டமும் பயமும் சிலருக்கு ஏற்படும். இது தாங்க, இதை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. இதை கண்டினியூவாக இதே அந்த எண்ணத்தில் இப்போ நம்ம நினச்சிருப்போம் இன்றைக்கோ, ஆமாம் சார் சொன்ன மாதிரி எனக்கு அப்போ ஏற்பட்டுச்சு, இப்போ ஏற்பட்டுச்சு. ஒரு தடவை கண்ணாடியை பார்க்கும்போது ஏற்பட்டது, ஒரு தடவை ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்தது, ஒரு தடவை பஸ்ஸில் போகும்போது வந்தது. இப்படின்னு உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு இது வந்திருக்கு. அப்படி வந்திருந்தால் அதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். எனக்கும் இப்படி வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுங்க எத்தனை பேருக்கு இது வந்திருக்குன்னு. அந்த ஒன்றுமற்ற அப்படியே நான் யாருங்கும்போது ஒரு விதமான ஒரு உணர்வு அது பாருங்கள். அந்த உணர்வுலேயே நீடித்து இருக்கிற வழி தான் இவர் சொல்லி கொடுத்தது. எனக்கு இந்த உணர்வு எப்போ வந்ததுன்னா, இந்த மாதிரி வந்த உணர்வு உங்களால் மறக்கவே முடியாதுங்க. வந்திருந்ததுன்னா நிச்சயம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ நான் சொன்னதுன்னு அந்த உணர்வு மட்டும் மறக்கவே மறக்காது. எனக்கு நான் 5.5 வயது இருக்கும். சிவகங்கை என்ற இப்போ மாவட்டத்தின் தலைநகரம் அது. அங்கே நான் என் தந்தை அங்கே பணியின் காரணமாக அங்கே இருந்தப்போ நான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு 5.5 வயசு. அப்போ என்னோடய இடது கால் இப்படி மடங்காது, இப்படி நீட்டியே தான் இருக்கும். அதனால் நொண்டி தான் நடப்பேன். நான் சின்ன வயசில் நொண்டி, பிறவி இல்லை, நடுப்புற ஒரு ஊசி போட்டு அது மாதிரி ஆகிடுச்சு. அது வேறு கதை, அது வேண்டாம். அதனால் நான்
பாத்ரூம் போகும்போது பாத்ரூம் போகும்போது என்னால் உட்கார முடியாது, ஸ்குவாட் பண்ணி உட்கார முடியாது. நின்றுக்கிட்டே 2 கையும் இப்படி இதில் ஊனிக்கிட்டு தான் நான் வெளியே போவேன். அப்போல்லாம் ஏது இந்த பாம்பே லெட்டின்னு வெஸ்டர்ன் லெட்டின்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மோரி சாக்கடை தான். உங்களுக்கு தெரியாதில்ல, அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1965. அப்போ நான் அது மாதிரி வெளியே போயிட்டுருக்கேன். அப்போ ரோட்டு ஓரமாக நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தவர், டேய் உட்காந்து போடா, உட்காந்து இருடான்னாரு. அவருக்கு என்ன தெரியும் என்னால் உட்கார முடியாது, நான் வேணும்னு இப்படி பழகிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உட்காந்து இரு, நான் உட்கார முடியுமா என்னால்? நான் அவருக்கு பதிலும் சொல்லலை, இப்படியே பார்த்துக்கினேன். பார்த்துக்கிட்டே இருக்கான் பாரு, இந்த காலத்து பிள்ளையெல்லாம் சொன்னதை கேட்குதா, தருதலைங்க அப்படின்னு திட்டிட்டு போகிறார். அப்படி திட்டிட்டு போனதுக்கப்புறம் நான் நொண்டி உட்கார முடியாது, கால் ஊனம் அப்படின்னு அவருக்கு என்ன தெரியும்? நான் நொண்டி அப்படின்னு நினைக்கும்போது நான் யார்? இன்னும் கால்குள்ளே கழுவலை, அப்படியே இருக்கிறேன். நான் யார்? நான் நான் யார்? அப்பா அவன் டக்குன்னு அதுலேருந்து வெளில வந்துட்டேன். அந்த அனுபவம் தான் ஆத்ம அனுபவங்கிறது. அது இன்று வரை, இன்றைக்கி 1965 ஏற்பட்டது, இன்று வரை எனக்கு மறக்க முடியல. அப்போல்லாம் ரமணர் யாருக்கு முறை ஒன்றும் தெரியாது, இருக்குது ஆஞ்சநேயர்னு ஒரு சாமி இருக்குன்னு கூட தெரியாது. முருகனை தெரியும், காளியை தெரியும், சிவனை தெரியும், பெருமாள் கூட எனக்கு தெரியாது, திருப்பதி கூட எனக்கு தெரியாது. அப்போ 5.5 வயசில் என்ன இருக்கும்? அதன் பிறகு சேலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் 7th படிக்கிறேன். அப்போ எம்ஆர் ராதாவுடைய மகன், எம்ஆர் ராதாவுக்கு பல மகன்கள், எம்ஆர்ஆர் வாசு இருந்தார், அதுக்கப்புறம் எம்ஆர் ராதாரை வந்தார். அது எம்ஆர்ஆர் வாசுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார், அவர் ஒரு மகன், அவரும் எம்ஆர்னு தான் வரும், பேர் மறந்துட்டேன். வில்லுப்பாட்டு பாடுவார், வில்லுப்பாட்டு கலைஞர், சினிமாவில் 1-2 படங்களில் வந்திருக்கார். அவருடைய வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடக்குது தேர்தல் பிரச்சாரத்துக்காக. அப்போ நான் அதை போய் வேடிக்கை பார்க்குறேன். அப்போ வில்லுப்பாட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி, ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார். இந்த காலத்தில் யாருக்கும் நம்ம அறிவுரை சொல்ல முடியாதுங்க, புத்தி சொல்ல முடியாது, புத்தி சொன்னால் நம்மளே முட்டாள்ன்றுவான்னு என்ற கருத்தை பதியிருக்க ஒரு சின்ன ஒரு கதையை சொல்கிறார். ஒருத்தன் என்ன பண்ணாராம், ஒரு பையன் வெள்ளரிக்காய் தின்னுக்கிட்டே வெளிக்கு இருந்துக்கிட்டு இருந்தானா, நான் நின்றுக்கிட்டே இருந்த மாதிரி. அப்போ அந்த வழியாக போனவர், டேய் ஒன்று வெள்ளரிக்காய் தின்னுட்டு வெளிக்கு போ, இல்லை வெளியே போயிட்டு காலை கழுவிட்டு அப்புறம் வெள்ளரிக்காய் தின்னு அப்படின்னா. நல்ல அறிவுலாம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, இந்த காலத்தில் பையங்க அப்படி ஆகிட்டாங்க, உலகம் யாருக்கும் அறிவுரை சொல்கிறதுக்கு லாய்க்கு இல்லைங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு. யோ வேலையை பார்த்துட்டு போயா, சின்ன பையன், நான் தொட்டுக்கிட்டு கூட தின்னேன், உனக்கு என்ன அப்படின்னா. ஏப்பா வேணாப்பான்னு போயிட்டாரான். அதனால் அறிவுரை சொல்ல இந்த காலத்தில் நமக்கு பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக சொன்னார். அப்போ இதை கேட்டுக்கிட்டே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பள்ளிக்கூடம் போகிறேன், 7வது படிக்கிறேன். கண்ணாட்டில் இப்படி தலை, அந்த காலத்து பாலும்பழம் சிவாஜி மாதிரி இப்படி முட்டு வச்சு தலை சீக்கிறது தான் ஃபேஷன். அப்படி சீக்கிட்டு இப்படி கண்ணாடி பார்க்குறேன், இப்படிலாம் அழகுபடுத்திக்கிறேனே இந்த மூஞ்சி, நான் யார்? அந்த வெளியே போகும்போது தொட்டுக்கிட்டு திரும்பினா அது அந்த அந்த நானும் அந்த வெளியே போகும்போது அந்த அதே அனுபவம் திருப்பம் வந்துச்சு. நான் யாருன்னு கண்ணாடியே பார்க்குறேன், கண்ணாடியில் இருக்கிற முகம் நான் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா அப்படி வெளில வந்துட்டேன். இந்த 2 அனுபவங்கள் தான், இதுதான் என்னுடைய ஆத்ம அனுபவம் அந்த காலத்தில். பிற்காலத்தில் நான் இதெல்லாம் மறந்துட்டேன். காலத்தின் வெள்ளத்தில் பல விதத்தில் இளமை கோலங்கள், இளமையினோட ஆசைகள், போக்குவரத்து அப்படி வந்தாச்சு. அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் சொன்னால் என் வாழ்க்கை வரலான்னு ஆகிடும். 86-7 காலகட்டத்தில் என் தந்தையார், அப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பிள்ளையெல்லாம் பிறந்துருச்சு. ரமணர் வந்து கோமணம் கட்டிக்கிட்டு தான் இப்படி படுத்திருப்பார், ஸ்ரீரங்கநாதர் மாதிரி. அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு ஒரு பாக்கெட்டில் வைக்கிற ஒரு ஃபோட்டோ பிக்சர் இமேஜ், அது 2 இருந்தது. அங்கே அவர் கோயிலில் வேலை பார்த்தவர் இல்லையா, அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தவரில், அப்புறம் ரிட்டையர் ஆகி திருவையாறு கோயிலில் மேனேஜராக இருந்தார், ஐயாரப்பர் கோயிலில். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டார். 2 இதை கொண்டாந்து, இந்தாங்கடா ரமணர் படம் ஒருத்தர் கொடுத்தாரு, நீங்கள் வச்சுங்கடா பர்சில்னு, எனக்கும் ஒன்று என் தம்பிக்கு ஒன்று கொடுத்தாருப்பா. நான் இதை பார்த்துட்டு, ஆமணத்தை கட்டிகிட்டு நிற்கிது, இதை போய் பர்சில் வைக்கிறாங்க ஆண்டி மாதிரி இருக்குன்னு தூக்கி போட்டேன். என் தம்பியும் தூக்கி போட்டான். அதன் பிறகு ஒரு ஒரு வருடம் தாண்டி இருக்கும்.
என் சகோதரி, மூத்த சகோதரி அவர்கள் விழுப்புரத்திலே திருவண்ணைநல்லூரா என்று தெரியவில்லை, அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு லீவுக்காக நான், என் மனைவி, பிள்ளை எல்லாம் போயிருந்தோம். அப்போ சாத்தனூர் டேம் பார்க்கணுன்ட்டு போகும்போது, இங்கே போகிற வழியில் திருவண்ணாமலை போய் தான் சாத்தனூருக்கு பஸ் பிடிக்கணும்போது, திருவண்ணாமலை இறங்கும்போது கோயிலெலாம் பார்த்துட்டு போகணும். கோயிலெலாம் பார்த்துட்டு போகும்போது இங்கே ஆசிரமம் ஒன்று இருக்குது, வந்து பாடுறான்னு என்னை அழைச்சிட்டு போகிறாங்க எங்கள் அக்கா. ஆசிரமத்துக்கு போகிறோம், ரமணாசிரமம். அங்கே அவருடைய படுத்திருந்த திண்டு, மெத்தை, அவர் பட்டிருந்த கிரானைட்டு இதெல்லாம் அப்படியே அழகாக வச்சுருக்குறாங்க. அதில் மிகப்பெரிய ஃபோட்டோ இப்படி கோமணத்தை கட்டி படுத்திருக்காரு. எங்கள் அக்கா வந்து, இங்கே பாடுறா, இந்த கோமணாண்டிக்கு எவ்வளோ சொகுசு மெத்தெல்லாம் கேட்டிருக்கு பாரு, இதுவா முற்றும் திறந்தது அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சு. நான் அப்போ சொன்னேன், யாரையும் கிண்டல் பண்ணாத, என்ன நமக்கு தெரியுமா அதெல்லாம், அவங்கள பற்றிலாம் அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படின்னா நீங்கள் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்லிவிட்டு அப்புறம் சாத்தனூர் டேம் போயிட்டேன். அப்போ தான் அவர் ஆசிரமத்தில் முதல் நுழையிறேன். எனக்கு எந்த அபிப்பிராயம் அவரை பற்றி இல்லை. அதோடு முடிஞ்சு போச்சுங்க. அதன் பிறகு இனிமேல் சொல்ல போகிறது தான் மிக என்னை ஆட்கொண்ட விதம். இப்போ திருவிழாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கிரிமினல் அண்டு சிவில் சைடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஒரு நண்பராக மருதையன் என்ற ஒரு குமாஸ்தா, என்கிட்ட குமாஸ்தா இல்லை, வேற ஒரு வழக்கன்ற குமாஸ்தா இருக்கார். ஆனால் என்கிட்ட நட்பாக பழகுவார். அந்த பையனை அழைச்சிக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் தஞ்சாவூர் வருவோம், புரோட்டா சாப்பிடுவோம், ஆங்கில படங்கள் நடந்தால் சினிமாவுக்கு போவோம். இப்படி எனக்கு ஒரு கம்பெனி அவர். சில நேரங்களில் என் மனைவி வெளியூர் போயிருந்தாங்கன்னா என் வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு வீட்டிலே சமைச்சோ அல்லது டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போவோம். இது எங்களுடைய பொழுதுபோக்கு. அதே போல் ஒரு நாள் என் மனைவி வெளியூர் சென்றிருந்தார்கள், தன் தங்கை வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். நான் மட்டும் இருந்தேன். இந்த மருதினை வந்தாப்புல வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு புரோட்டா ஐட்டெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது மணி 7, 8 ஆகிடுச்சு. நண்பர் சொன்னார், வாங்க பர்வீன் தேட்டரில் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது, ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம், அதை போய் பார்ப்போன்னாரு. அவர் ஏ சர்டிஃபிகேட் படம்னு கொஞ்சம் பிரியமாக பார்ப்பார். சரி, நான் இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். அப்போ இருந்த நிலைமையை சொல்கிறேன், ஒளிவு முறை இல்லாமல். சரி போய் பார்ப்பேன் என் வயா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஷோ போகிறோம். செகண்ட் ஷோ போயிட்டு அப்போ கொஞ்சம் இந்த சிகரெட் உண்டு. இப்போ எப்போயாச்சும் 1-2 உண்டு, சிகரெட்டும் உண்டு. அக்கேஷனலாக நண்பர்களோடு போனால் அப்படி ஜாலியாக இருக்கிறது தான். பார்த்துட்டு திரும்ப வரும்போது மணி 1, 12:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அவர் திருவையாறு போனால் டவுன் பஸ் கிடையாது. இப்போ இருக்கிற நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட், திருவையாறு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றப்பில் இப்போ ஜோஸ் ஆலுக்காசுக்கு முன்னாடி உதயமளிகளாம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அங்கே ஒரு டீ கடையில் ஒரு டீயை சாப்பிட்டு போகணுன்னு அரியலூர் பஸ் வந்துச்சு. டீயை வாங்கி சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு தம்மை பற்ற வைக்கணும். அவர் ஒரு தம் வாங்குறார், நானும் ஒரு தம் வாங்கியிருக்கேன். அவர் தம்மை பற்ற வைக்கிறதோட அரியலூர் பஸ் வந்துருச்சு. சார் இருந்தாங்க சார், இந்த சைடு நீங்கள் வச்சுக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். நான் அப்போ டிவிஎஸ் ஸ்டாம்பு தான் வச்சுருப்பேன். அவர் போனோன்னு இந்த சிகரெட்டை ஊதிவிட்டு இப்படியே நிமிந்து பார்க்குறேன். எனக்கு எதிர்த்தாப்பில் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் ஓரத்தில் தட்டி வச்சு அதில் ஒரு ஃப்ளக்ஸு, அதில் ரமணருடைய ஒரு ரவுண்டுக்குள்ளே ரமணருடைய தலை மட்டும் வயதான தோற்றத்தில் அப்படியே உத்து பார்க்குற மாதிரி. அதை அப்படி பார்க்குறேன். ஆமாம், இவர் திருவண்ணாமலை அந்த கோமணத்தை கட்டிகிட்டு இருப்பார், நம்ம அப்பா கூட அந்த கொடுத்தாரா கூட நான் தூக்கி விட்டுஞ்சிட்டேன். அவர் இது இங்கேயே வந்துச்சு, அது திருவண்ணாமலையிலன்னு. கீழே வந்து ரமணருடைய பிறந்தநாள் 100ஆண்டு விழா ரதம் திருச்சியிலேருந்து புறப்பட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அதில் போட்டிருக்காங்க. நாளை தஞ்சை வந்து அடையும் அப்படின்னு ஒரு போட்டிருக்கு போர்டு. அதெல்லாம் நான் படிக்கலை, பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ இங்கே ஏதோ அவருடைய சொற்பொழிவோ ஏதோ இருக்கும் போல இருக்குது, அல்லது அதில் இங்கே இது பண்ணுவாங்க போல இருக்குன்னு பார்த்தேன். அவரை பார்த்தோன்னே அந்த 2 கண்ணையும் பார்த்தேங்க. பார்த்தோன்னே அவர் என்னையே பார்க்குற மாதிரி இருந்தது. நானும் அவரை பார்க்குறேன். போதுமா ஆட்டம்லாம், போதுமா ஆட்டம்லாம் அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படியே பார்த்தேன். தூக்கி விட்டேங்க. வேறு வீட்டுக்கு போனேன். மனைவி இல்லை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. மறுநாள்லேருந்து சிகரெட்டு எதுவும் கவிச்சு எதுவும் சாப்பிடக்கூடாது, ஒரு 48 நாள் விரதம் போட்டுருவோம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு அன்றைக்கி சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எல்லா கெட்ட பழக்கம் விட்டுணும்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுவிட்டு கறி மீன்லாம் திங்கெல்லாம் விட்டுவிட்டு குளிச்சுட்டு நேராக ஆஃபீஸ் பாலா காம்ப்ளெக்ஸ்னு கறந்தை சிஆர்சி டெப்போக்கிட்ட வச்சுருந்தேன். ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்துட்டேன். காலைல 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு உட்காந்து, ஏன்னா சனிக்கிழமை லீவ் இல்லையா. உட்காந்துருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 11 மணி 11:15 இருக்கும். என் ரூம் வந்து இதை பார்த்த மாதிரி இருக்கும், சைடில் டெப்போவை பார்த்த மாதிரி இருக்கும். ரோடு வந்து இப்படி
தென்வடலாக போகுது. நான் உட்காந்துருக்கிறது கீழே மேலே இருக்கும். இப்படி இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் உள்ள மாடிய வரிசையில் ஒரு ரூம் இப்படி இருப்பேன் நான். ஆனால் ரோட்டை பார்க்க எனக்கு சந்திரன். இன்னும் ரூம்குள்ளே உட்காந்துருக்கேன். ஒரு 11:15 11:20 இருக்கும். திடீர்னு என் மனசுக்குள்ளே வெளில வாங்குற மாதிரி ஒரு உணர்வு. நான் வெளில வந்து அப்படி வெளில வந்து இந்த சிஆர்சி டெப்போவில் பஸ்ஸுகள் போகிற வர செத்த நாளைக்கு பார்ப்பேன், கொள்ளுவேன். வெளியிலேருந்து ஒரு சிகரெட்டை ஊதுவேன். ஆஃபீஸ்க்குள்ளே குடிக்க மாட்டேன். விட்டு தூக்கி போட்டு மறுபடியும் உள்ளே உட்காந்துக்குவேன். இப்போ சிகரெட்டை விட்டுட்டேன்னா ஒரு 48 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக திடீர்னு தெரு பக்கம் மெயின் ரோட்டு பக்கம் பால்கனிக்கு போவோன்ட்டு விடுன்னு போகிறேன். அப்போ ரமணருடைய ரதம் 2 பக்கம் ஒரு பேனர் வச்சு இழுத்துக்கிட்டு வர்றாங்க. மெதுவாக ஊர்வலம் வருது. ரொம்ப பெரிய ஊர்வலம், ஒரு 10-15 பேர் அவங்க ஆசிரமத்தை சேர்ந்தவங்க அப்படியே வர்றாங்க. அது முச்சந்திங்கிறத அங்கே சத்த நிறுத்துறாங்க. அந்த முச்சந்தியில் உடனே அங்கங்கே இருக்கிறாங்களாம் ஓடி போய் சூடம் காட்டுறாங்க, கற்பூரம் காட்டுறாங்க, துண்ணூறு கொடுக்குறாங்க, வாங்கி கும்பிட்டுட்டு வர்றாங்க. ஏதோ யாரோ ஒரு சாமியார் அப்படின்ட்டு. அதான் நம்ம ஜனங்க தான் இல்லை, எதாக இருந்தாலும் ஓடுமே. பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க இலவசமாக. அது என்ன, இந்த இலவசமாக கொடுத்தா எதுனாலும் வாங்கிக்குமே நம்ம ஜனங்க. நானும் நேற்று தானே பார்த்தோம் நைட்டு, இவர் நம்மள்கிட்ட பேசுன மாதிரியே இருந்தது. போதுமா ஆட்டம் போட்டதெல்லாம்னு கேட்ட மாதிரி இருந்தது. அவர் இப்போ நம்ம வாசலுக்கு வந்து ஏன் இப்போ நான் வெளில வந்தேன், நான் வெளில வர்றதுக்கு வேலையே இல்லையே, இவர் தான் என்னை அழைச்சிருக்காரு மனசுக்குள்ளே பூந்துன்ட்டு விட்டு படி விட்டு இறங்கி நேராக அங்கே போய் கும்பிட்றேன். கும்பிட்டோன்னே ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க. ஒரு 4-5 பக்கம் உள்ள சின்ன இவ்வளோ சைஸில் புக்லெட் மாதிரி. அதையும் வாங்கிட்டு மாடிக்கு வர்றேன். அவர் ரதம் போயிடுச்சு. உட்காந்து படிக்கிறேன். அதில் நான் யார் இன்னும் அவருக்கு 16 வயசில் அவருக்கு ஏற்பட்ட மரண அனுபவம், அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஏற்பட்ட ஞான தெளிவு, ஜீவன் முக்தராக அந்த நிமிஷத்துலேயே ஆயிடுறாரு. தான் யாருங்கிறது தெரிஞ்சு போகுது. அந்த அனுபவத்தையும் எழுதிட்டு நான் யாருங்கிறத எப்படி செய்யணும் அந்த தியானத்துங்கிறது அதில் சின்னதாக குறிப்பாக ஷார்ட்டாக இருக்குது. அதை படித்தோன்னு எனக்கு அப்படியே ஆச்சரியம். ஓஹோஹோ, இதுதான் இவருடைய வழியா, இதை நம்மளும் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றேன். 2-3 நாள் அதை அப்படியே வச்சுட்டேன். அதை தொடர்ந்து இது பண்ணாலும் எனக்கு மனசை உள்ளுக்குள்ளே அப்படியே கவர்ந்துருச்சு. அந்த வாசகங்கள்லாம் அந்த மெத்தடை எனக்கு கவர்ந்துச்சு. செஞ்சு பார்க்கணுன்ட்டு ஒத்தி வச்சுட்டேன். நம்ம விரதத்தெலாம் இருக்கோம் செய்வோன்ட்டு. 2 நாள் என் ஒய்ஃபெலாம் வந்துடட்டுன்னு. என் ஒய்ஃப் வந்துருச்சு, என் பையன் வந்துட்டான். என் பையன் லைப்ரரிக்கு அவன் தான் போவான். நான் லைப்ரரிக்கு போகிறதுல 2 டோக்கன் வச்சுருக்கேன். நல்ல புக்குகள் எடுத்தாந்து தருவான். அவனுக்கு டேஸ்ட்டுக்கும் என் டேஸ்ட்டுக்கும் எடுத்தாந்து தருவான், படிப்போம். அப்போ 2 நாள் கழிச்சு இந்த ஃபேம்லெட் வந்து 2 நாள் கழிச்சு ஒரு புக்கை நான் கொடுத்தான். அது ஏற்கனவே நான் ரசித்து கேட்கக்கூடிய தயானந்த சரஸ்வதி அவர்கள் எழுதிய கீதையின் சாரம்னு. தயானந்த சரஸ்வதிகளை மேலே எனக்கு ஒரு நாட்டம் உண்டு. அவர் எப்படின்னாக்கும் பொங்கல் கழித்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒரு 3 நாள் சரஸ்வதி மஹாலில் அல்லது பெரிய கோயிலில் உள்ள மண்டபத்தில் ஈவினிங் 1 hour பேசுவார். இங்கிலீஷில் தான் பேசுவார். கடவுளை பற்றி பேச மாட்டார், அத்வைத வேதாந்தத்தை பற்றி பேச மாட்டார், ஞானத்தை பற்றி பேச மாட்டார், தியானத்தை பற்றி பேச மாட்டார். கேரக்டர் பில்டிங், இமோஷனல் மெச்சூரிட்டி, நீங்கள் கோவம் வந்தால் எப்படி நடந்துக்கணும், கோவத்தை எப்படி தவிர்க்கணும், துக்கத்தை எப்படி தவிர்க்கணும், எப்படி உறவுகளை மெயின்டைன் பண்ணணும், முன்னுக்கு வர்றதுக்கு எப்படி உங்களுடைய மேனேஜ்மெண்ட், செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டு, ரீபில்டிங், அவர் கேரக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், கேரக்டர் பில்டிங், அதுதான் அப்படி தான் பேசுவார்களே, வேறு எதுக்குள்ளேயும் வரமாட்டார். அங்கே வந்து பேசும்போது அது அழகான ஆங்கிலத்தில் பேசுவார். அந்த ஆங்கிலத்துக்கு மயங்கி போய் கேட்பேன். ஒரு 3 வருஷம் கேட்டுக்கிட்டு இருந்தால் அவர் மேலே எனக்கு ஒரு நன்மதிப்பு உண்டு. ஆஹா, அப்புறம் பேசுகிற தயானந்த சரஸ்வதி எழுதின புக்காச்சே கீதையின் சாரம், தமிழில் எழுதியிருக்காருன்னு, லைப்ரரி புக்கு. அதை படித்தாங்க. அவர் சொல்லியிருக்கிற அதில் ஃபுல்லாக விளக்கியிருக்கிற அத்தனையுமே இந்த 4 பேம்ப்ளெட்டில், இந்த பேம்ப்ளெட் 4 பக்கத்தில் அடங்கிடுது. அன்னைக்கு ஆரம்பித்தேங்க என்னுடைய பாலா காம்ப்ளெக்ஸ் ரூமில் தியானத்தை ஆரம்பித்தேங்க. நான் யாருங்கிற ஆத்ம தியானம், அவர் ரமணர் சொல்லி கொடுத்த ஆத்ம ஞானத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருந்திருப்பேன். கடும் தவம். ஆஃபீஸில் சாயந்தரம் 6 மணிக்கு போய் உட்காந்தேன்னா முகத்தை கழுவிட்டு உட்காந்தேன்னா சேர்லேயே சமணம் போட்டுக்குவேன். எஸ் சேர், இந்த பிரம்பு சேர், எஸ் சேர், அதில் சமணம் போட்டு உட்காந்துக்குவேன். கால் உறுத்தாமல் இருக்க ஒரு சின்ன தலைவாணி வச்சுருப்பேன், சின்ன பிள்ளைங்க தலைக்கு வைக்கிறது. இப்படி உட்காந்தோன்னா முன்னாடி ஸ்க்ரீன் போட்டிருப்போம். அதுக்கு அந்தாண்ட மரக்கதவு, பால்கனி, அதுக்குள்ளேருந்து வந்தவங்க ஸ்க்ரீனை விளக்கிட்டு தான் உள்ளே வரணும், விளக்கி தான் பார்க்கணும். சைடில் கொஞ்சம் கேப் விட்ருப்பேன். உட்காந்தோன்னா மணிக்கணக்கில் அப்படியே உட்காந்துருவேன். கிளைண்ட்டுகள்லேருந்து என்ன டெய்லி கிளைண்ட்டுகள் தேடி வர அளவுக்கு நான் வந்து அப்போல்லாம் எனக்கு ரோரிங் ப்ராக்டிஸ் கிடையாது. அபூர்வமாக வருவார்கள், போவார்கள். நான் கோர்ட்லேயே நிறைய பேரை சந்தித்து அங்கேயே அனுப்பிடுவேன், கிரிமினல் கோர்ட்டுங்கிறதுனால. அப்படியே உட்காந்துருப்பேன். கால் மரத்து போய் என்னது எனக்கு தெரியாது, மரத்து போயிருக்கும், உணர்வே அற்று போயிடும்.
தியானம் முடித்து எந்திரிக்கணும்னா அந்த காலை என்னால் நானாக பிரிக்க முடியாது காலை. இந்த 2 கையால் அந்த காலை அப்படி தூக்கி அப்படி கீழே வைப்பேன். இந்த காலை தூக்கி கீழே இறக்கி விடுவேன். என் காலுக்கு உணர்வே இருக்காது. சிலையிலேருந்து போயிடும். விறுவிறுன்னு அப்புறம் ரத்த ஓட்டம் ஏறினதுக்கப்புறம் தான் என்னால் நிற்க முடியலன்னா விழுந்துருவேன். அந்த அளவுக்கு கடுமையாக செய்வேன். சனிங்க வீட்டில் இருக்கும்போது காலையில் செய்வேன். இப்படி கடுமையானது. அதுக்கப்புறம் அந்த புக்கில் பின்னாடி அவர் எழுதின புக்கினுடைய லிஸ்ட் இருந்தது. அதை போஸ்ட் மூலியம் விபிபி போஸ்ட் மூலியமாக அவரை வச்சு ஏகப்பட்ட புக்குகள் வாங்கி படித்தேன். படிச்சுக்கிட்டு தியானமும் பண்ணேன். தியானத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு ஏற்பட்டது. நான் ஞானத்தை அறிந்து கொண்டேன். ஞானத்தை தெளிவு எனக்கு வந்து விட்டது. ஆத்ம ஞானம்னா என்ன அப்படிங்கிற தெளிவு வந்துருச்சு. ஆனால் நான் முக்தி அடையலை. நிறைய பேர் சாமியார்கள், ஆசிரமத்தின் தலைவர்கள், ஆசிரமத்தை நடத்துகிறவங்கெல்லாம் ஞானாசிரியர்களாக இருக்கிறார்கள். ஞானத்தை பற்றிய தெளிவான அறிவும் தெளிவும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று, ரமணரை போல முக்தர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஞானத்தை பற்றி அவர்கள் நன்றாக சொல்லுவார்கள். ஞானம்னா என்ன, நான்னா யார் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அத்வைதத்தினுடைய கருத்தை கசடர கற்று தெளிந்து கொள்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களும் போதிக்கிறார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. அதை தான் அவர்களால் செய்ய முடியும். எல்லாரும் ஜீவன் முக்தராக முடியாது. ஏன்னா ரமணரே சொல்லியிருக்காரு, ஆத்மாவே உன்னை வந்து வரிச்சுக்கிட்டாதான் உனக்கு முக்தி கிடைக்குமில்ல, மற்றபடி கிடைக்காது. உனக்கு அந்த விதி இருக்கணும். அப்போ தான் 3 வகையான முக்திகளை சொல்கிறாங்க. ஜீவன் முக்தி, பரமுக்தி, கிரம முக்தின்னு. இதில் பகவான் மகரிஷி அவர்கள் ஜீவன் முக்தராகிட்டார். சில பேர் ஜீவன் முக்தராகி சமுதாயத்தை விட்டு விலகி காட்டுக்குள்ளே போயிடுவாங்க, சித்தர்களாக இருந்துருவாங்க. அப்படியே கொஞ்சம் நாள் இருந்துட்டு மறைஞ்சிடுவாங்க. இங்கே வரவே மாட்டாங்க. அவங்க இந்த சமுதாயத்துக்கு எந்த விதத்துலையும் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து ஒரு ஞானாசிரியனாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சில பேர் ஜீவன் முக்தர்களாக இங்கே இருந்து அடைந்து சகஜ நிலைக்கு வந்து மற்றவர்களுக்கும் போதிப்பார்கள். அதை போன்றவர் தான் பகவான் மகரிஷி ரமணர். இது ஜீவன் முக்தர்கள். அடுத்தது பரமுக்தின்னு ஒன்று இருக்குது. பரமுக்தின்னா இப்போ ஞான தெளிவு ஏற்பட்டு போச்சு. பல ஆசிரமத்து தலைவர்கள், இப்போ இருக்கிற ஆன்மீகவாதிகள், தவசீலர்கள் சொல்லிக்கிட்டு நிறையா நல்லா இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம இந்து மதத்தில். அதில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இது எல்லா மதத்துக்கும் போதும். நாம் தான் வடிகட்டி பார்த்து பிரித்தவர்கள் உண்டு. அவர்களில் எல்லாருக்கும் பரமுக்தி. அவர்களுக்கு பூலோக ஆசை, இந்த பூலோகத்தில் உள்ள பொருள்கள் மீது உள்ள ஆசை, மண் பொன் பெண் ஆசைகள்லாம் அற்றி போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கர்மாவும் தீர்ந்துருச்சுன்னா, இறந்ததுக்கப்புறம் நேரடியாக ஹிரண்ய கற்பலோகம்னு ஒரு லோகம் இருக்குது. அங்கே ஞானிகளும் தவ யோகிகளும் சித்தர்களும் துறவிகளும் வாழ்கிற இடம். அங்கே அவர்கள் தியானம் பண்ணி அங்கு முக்தி அடைவார்கள். அதுக்கு பேர் பரமுக்தி, பரலோகத்தில் முக்தி. இன்னொன்று கிரம முக்தின்னு இருக்குது. கிரம முக்தின்னா இப்போ என்ன போல் ஞானத்தில் ஏற்பட்டுச்சு. ஞானம்னா என்ன, அத்வைதம்னா என்ன, ஏகம்னா என்ன, தத்துவமசினா என்ன, அகம் பிரம்மாஸ்மினா என்ன என்றதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரிந்து கொண்டு விட்டேன். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சும்மா படிப்பறிவு மட்டும் இல்லை, தியானத்தில் அனுபவத்தில் அதை புரிந்து கொண்டு விட்டேன். எனக்கு சந்தேகமே இல்லை. அப்போ நம்ம எல்லாருமே கடவுள் தான், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த ஞானம் சித்தி அடைகிற வரையும் நம்ம ஜீவாத்மா தான், நான் குணாளம் தான். நான் கடவுள் தெரிஞ்சுக்கிட்டு தலைகளை ஆடக்கூடாது, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கடவுள் நான் தான் கடவுள் எனக்கு தெரியுது, ஆனால் அந்த நிலையை நான் அடையவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டால் குழப்பம் இல்லை. அப்போ மேலே எனக்கெல்லாம் எப்படின்னாக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணின் மீது உள்ள பொருள்கள் மீது உள்ள ஆசை, மண்ணாசை பொன்னாசை எல்லாம் விட்டுட்டு வருது அப்படின்னு சொன்னோம்னா நான் பரமுக்தியானா அப்படி இல்லை. எனக்கு நான் எங்கிருந்து வந்தேன் என்று எனக்கு தெரியும், நான் எங்கே போக வேண்டும் என்பது எனக்கு உணர்த்தப்பட்டது. இது ரொம்ப கோடியில் ஒருத்தருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம். இந்த ஞான தவம் பண்ண பாருங்கள் 3 வருஷமாக என்னோடய ஆஃபீஸ் அதுதான் என் ஞான குகை. அந்த குகையிலேருந்து அந்த மலை குகை மாதிரி பாலா காம்ப்ளெக்ஸில் பண்ண பாருங்கள். அதுதான் நான் அந்த பலனாக எனக்கு இந்த பூர்வாசிரமம் எனக்கு உணர்த்தப்பட்டது. அந்த அருகதை அடைந்தேன். அந்த பூர்வாசிரமம் நான் இறந்தவுடன் எங்கு போவேன் என்றும் தெரியும், யார் என்னை அழைத்து செல்வார்கள் என்றும் எனக்கு தெரியும். அவர்கள் சொன்னார்கள், உனக்கு கிரம முக்தி படிப்படை, நீ மேலுலகத்தில் அங்கு சில லோகங்களில் நீ வசிக்க வேண்டியிருக்கிறது, அங்கு சில பணிகளை ஆற்ற வேண்டியிருக்கிறது, அங்கு சில கடமைகளை
நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அங்கு உன் ஆசைகளையும் அங்குள்ள அந்த லோகத்து ஆசைகளையும் நீ விட்டு வந்திருக்கிற. அந்த லோகத்து ஆசைகளை நீ அனுபவித்து பூரணத்துவம் அடைய வேண்டியிருக்கிறது. எனவே உனக்கு கிரமமுக்தி என்று சொன்னார்கள். அதனால் அந்த தெளிவோடு நான் இருக்கிறேன். இதுதான் ரமணரும் நானுங்கிறதுல எனக்கு விட்ட அனுபவங்கள். என்னை எப்படி ரமணர் ஆட்கொண்டாருங்கிறதுக்கு சொல்ல வந்தது. கொஞ்சம் நீண்ட வீடியோ போயிடுச்சோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம், நான் என்ன யார் அப்படின்ற அனுபவம் தான் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நமக்கு மட்டும் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்குன்னு. நன்றி நேயர்களே.